வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ராமநாதபுரம் கீழக்கரையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே இவங்களுக்கும் இவங்களுடைய சிஸ்டருக்கும் 3 கிலோவாட்டு, இன்னொரு 3 கிலோவாட் அப்படின்னு ஒரு 6 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்ப்ளீட்டாக குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுக்கு பேக்கப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம போடும்போதே மின்சார இணைப்பு கட்டாயம் இருக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மின்சார இணைப்பில் குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். உதாரணமாக வோல்டேஜ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 190 வோல்ட்டிலேருந்து 240 வோல்ட்டுக்குள்ளே இருக்கணும். கூடுதலான வோல்டேஜ் 250, 260 வோல்டேஜ் வந்தாலும் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாமல் சேஃப்டி மோடுக்கு போயிடும். அதே மாதிரி கம்மியான வோல்டேஜ் 170, 175 வோல்டேஜ் இருந்தாலும் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன விதமான சிஸ்டத்தை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுல முடிவெடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில இடங்களில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், அதுக்கு நம்ம சோலார் சிஸ்டம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுறக்கூடாது. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மின்னகம் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் பதிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு கன்சியூமர், பணம் கொடுத்து தான் மின்சாரத்தை வாங்குறீங்க. உங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கறது மின்சார பகிர்மான கழகத்தினுடைய உரிமை. இப்போது டிஎன்பிடிசிஎல்னு இருக்குது, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் இருக்குது, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அப்படின்னு பேர். அவங்க உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. அதனால் தரமான பொருளை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் மின்னகத்தில் பதிவு பண்ணுங்கள். 48 மணி நேரத்துக்குள்ளே அதை சரி பண்ணி தர வேண்டியது அவங்களுடைய கடமை. கண்டிப்பாக ஏஇ ஒருத்தங்க உங்களை பார்ப்பாங்க. அந்த ஏரியாவில் முழுமைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கூட மாற்றி கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு மட்டும்தான் லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா வயரில் இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜு, மற்ற நியூட்ரல் லீக்கேஜு, ஃபேஸோட லீக்கேஜு, இது மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு சரியான மின்சாரம் வரும்படி செய்வாங்க. அந்த மாதிரி சரியான மின்சாரம் வந்த பிறகு தான் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை மின் தடைக்கு சரி பண்ணுறதுக்கோ உரிய சிஸ்டம் கிடையாது. இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட நோக்கமே மின்சார கட்டணத்தை குறைக்கிறது, அதன் வாயிலாக மின்சார வாரியத்துக்கு கூடுதல் செலவு உண்டாகாமல் பார்க்குறது. இப்போ மின்சார வாரியம் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் உங்கள் எல்லாருக்குமே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கணுன்னா இன்னும் மிகப்பெரிய பிளான்ட்டெல்லாம் போடணும். அந்த மாதிரி மிகப்பெரிய பிளான்ட் போடும்போது இன்றைக்கி நிலக்கரி பற்றாக்குறையாக ஆயிடுச்சு. நீர் மின்சாரமும் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ சூரிய ஒளி மின்சாரமோ காற்றாலை மின்சாரமோ நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த வகையில் அதிகமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு தான் அரசாங்கம் இதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அதற்காக தான் உங்களுக்கு வங்கி கடனும் உங்களுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரும்போது ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மின்சாரம் கொடுக்கணுனாலே 1 மெகாவாட்லேருந்து 5 மெகாவாட் வரைக்கும் சோலார் பேனல் நீங்கள் போடணும். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் சோலார் பேனல் போடும்போது இடம் இலவசமாக கிடைச்சிடுது, பராமரிப்பு இலவசமாக கிடைச்சிடுது. அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களே முதலீட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி போகும்போது புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கக்கூடிய செலவில் வெகுவான செலவு குறையுது. இந்த திட்டத்தை தான் அரசாங்கம் உணர்ந்திருக்கு. இப்போ நமக்கு லோ வோல்டேஜின்ற ப்ராப்ளமே இனிமேல் வரப்போகிறதில்ல. பகல் நேரத்தில் சோலார் கரண்ட் இருக்கிறதுனால பகல் நேரத்தில் மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்க போகிறதில்ல இனிமேல். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பேருமே சோலார் போட்டுக்கிட்டே வராங்க. ஆகவே இந்த சிஸ்டத்தோட முக்கியமான பயன் என்னென்னா உங்களுக்கு மின்சார செலவு ஏற்படாமல் நிறுத்துறது தான். பேக்கப் இதில் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேர் வீட்டுக்குமே அதே மாதிரி தான். நமக்கு இவங்களுக்கு பேக்கப்பை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கரண்ட்டு கட் ஆகிறதில்ல. நமக்கு ஏற்படக்கூடிய மின்சார செலவை ஒரு 5000 வரைக்கும் வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக குறைக்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது பகல் நேரத்தில் மட்டும்தான் சோலார் உற்பத்தி ஆகுது. ஒரு 24 மணி நேரம் பகலும் இரவும் சேர்ந்து உங்களுக்கு 15லேருந்து 20 யூனிட் செலவாகுது அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அந்த 20 யூனிட் உற்பத்தி பண்ணிடும். பகல் நேர தேவைக்கு நீங்கள் நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இரவு நேர தேவைக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம மீட்டர் ரீடிங் எடுக்க வரும்போது அதில் எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். மொத்த ஏற்றுமதி எவ்வளவு, உங்கள் வீட்டிலேருந்து மின்சார வாரியத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, மின்சார வாரியத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற தனியாக கணக்கு போட்டுருவாங்க. அப்போ 2லேயும் 1லேருந்து 1 கழித்து
நிகரமாக கிடைக்கக்கூடிய யூனிட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்போர்ட் எக்ஸஸில் வச்சுருவாங்க. உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மின்சார கட்டணத்தை கட்டணும். இதுதான் அந்த மீட்டர் ரீடிங். அதனால் இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது நல்ல நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. சோலார் பேனலை மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கையாவது துடைச்சி வைங்க. அந்த மாதிரி துடைச்சி வைக்கும்போது ப்ராப்பராக எர்த்திங் கொடுத்து நம்ம லிங்க் வடிக்கும்போது கண்டிப்பாக அந்த சோலார் பேனல் 25 வருஷத்துக்கு குறையாமல் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் தான் இப்போ மோனோ கிறிஸ்டலைன் பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுக்குறோம். அதனால் சோலார் பேனலை நீங்கள் துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற கார் மாதிரி, டூ வீலர் மாதிரி தான். 2 வருஷமாக துடைக்காமையே ஒரு வண்டி அங்கே இருக்குது அப்படின்னா அதோட நிலைமை என்னமாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே சோலார் பேனலும். சோலார் பேனலில் அழுக்குப்படாமல் துடைச்சி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வகையான மின்சாரம் இருக்கும், நீண்ட நாளுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய வெளிச்சத்திலிருந்தே கண்டிப்பாக நம்மளால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு வங்கி கடனும் கிடைக்கிது, மானியமும் கிடைக்கிது. இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.